வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன். இது நாள் வரை 12ஆம் இட குருவாக மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்கு சொந்தமான குரு பகவான் நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 அன்று செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3 புனர்பூசம் 4, அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த ஜென்ம குரு சிறப்பில்லை. ஜென்மத்தில் குருதான் வந்தால் செலவுகள் கூடும் என்பார்கள். அதாவது அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம ராமர் வனத்திற்கு சென்றதும் சீதை சிறை வைத்ததும் ஜென்மத்தில் என்கிறது ஜோதிட பாடல். எனவே எனவே ஜென்மத்துல குரு வந்து நினைச்சுக்கிட்டீங்கன்னா வீண் அலைச்சல், செலவு, இது போன்ற விஷயங்களை கொடுப்பது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எனவே கடகராசினரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலிலும் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அடுத்து பார்வை. உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்வது. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்காம கொஞ்சம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜாதகருக்கு திருமண வயசுல குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் கூட திருமணம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கொடுப்பாரு இந்த 5ஆம் இட பார்வையால், 5ஆம் இடத்தை. அடுத்தது உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும். நண்பர்கள் கூட்டு தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண தடை பெற்றவர்களுக்கு நீங்கி திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது. தந்தை வழி சொத்துக்கள் மூலம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ம குருவுக்கான கடகராசியினருக்கான பரிகாரம், வியாழக்கிழமை அனுமனை வழிபட்டால் இந்த ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய கடகராசியினருக்கு மென்மேலும் பலன் பெறலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.